ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவுகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லைதான். நம் அன்புக்குரியவர்கள், நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாருமே ஆசைப்படுகிறோம். அவர்களோடு பேச வேண்டும், அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும், நிறைய நேரம் அவர்களோடு செலவழிக்க வேண்டும் என்றுதான் மனிதர்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு எல்லாரை விட மிக முக்கியமானவரான நம்முடைய அன்பு தெய்வம் நம்மோடு வாசம் செய்வார், உடனிருப்பார் என்கின்ற வாக்குறுதி நமக்கு அளிக்கப்படுகின்றது. வியக்கத்தக்க ஒரு வாக்குறுதி இது, உன்னதமான ஒரு வாக்குறுதி இது. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நாங்கள் வந்து அவருடன் குடிகொள்வோம். ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், அதிகம் படித்தவராக இருக்கலாம், படிப்பறிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே மிகச்சிறந்த ஒரு கொடை என்னவென்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை சுற்றி சூழ்ந்திருப்பதுதான். அத்தகைய ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் இயேசு வழங்குகின்றார். ஆனால் இத்தகைய உன்னதமான வாக்குறுதிக்கு நாம் பாத்திரவான்களாக ஆவதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. அது என்னவென்றால், இறைவனை அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த அன்பு நம்முடைய அன்றாட கீழ்ப்படிதலில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இறைவனின் விருப்பத்தை தேடி அதை நிறைவேற்றுவதில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். மீண்டும் சொல்லுகிறார், அதையே மீண்டுமாக, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் மீது அன்பு கொண்டுள்ளதாக, ஏன் பெற்றோர் மீது, மற்ற பெரியவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளதாக சொல்கின்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு, யாரை அன்பு செய்கின்றோமோ அவர்களுடைய விருப்பத்திற்கு ஓரளவு நம்மையே பணிவதில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனையினூடே ஏற்கனவே சொன்னார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டார். ஆனால் யார் என் தந்தையின் திருவுளத்தின்படி நடக்கின்றவரோ அவர்தான் விண்ணரசில் நுழைவார் என்று உரைக்கின்றார். ஆண்டவருடைய விருப்பத்தை தேடுவது, அன்றாடம் அவருடைய கட்டளைகளுக்கு பணிவது, அதன் வழியாகத்தான் நாம் இறைவன் மீது கொண்டுள்ள அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மீது நாம் அன்பு கொண்டிருந்தால் அவரை மையமாக வைத்து வாழுவோம். அவருடைய எண்ணங்களை நம்முடையதாக்கிக் கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை பேசுவோம். நம்மோடு இருப்பவர்களுக்கு, நாம் சந்திப்பவர்களுக்கு, அதிலும் குறிப்பாக தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வோம். நல்லது செய்து நம்முடைய புகழை மற்றவர்கள் பாட வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் ஆண்டவருடைய மகிமைக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். இன்றைக்கு பவுலடியார் எவ்வாறு பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை நடக்கச் செய்தார் என்று வாசிக்க கேட்டோம். ஊனமுற்றவர் நலம் பெற்றதை கண்ட லிக்கவோனிய மக்கள், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறுகின்றார்கள். பர்னபாவை அவர்கள் சேயுசு என்றும் பவுலை எர்மசி என்றும் கிரேக்க கடவுளர்களாக அவர்கள் நினைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், சேயுசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூமாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து அவர்களுக்கு பலியிட விரும்புகிறார்கள். அப்போது பவுலும் பர்னபாவும் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். எத்தனையோ நல்ல காரியங்களை நாம் ஆற்றலாம். ஆண்டவருடைய உதவி இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்து, நாம் செய்கின்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் காரணம் இறைவனின் வல்லமைதான், நாம் சாதாரண மனிதர்கள்தான் என்பதை உணர்ந்து வாழ நம்மை தூண்டுகின்ற விதத்திலே அவர்கள் சொல்லுகின்றதை பாருங்கள். மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தாம் என்று தங்களுடைய உண்மை நிலையை உரக்க எடுத்து கூறுகின்றார்கள். இன்றைக்கு பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்புகின்ற தாலாட்டு.
ஏதோ ஒரு சிறு சிறு செயல்களை செய்தால் கூட எல்லாரும் போற்றி புகழ வேண்டும், வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் தலைவர்கள் மத்தியிலே, திரைப்பட நடிகர்கள் மத்தியிலே, விளையாட்டு வீரர்கள் மத்தியிலே, ஏன் நம்முடைய சமூகங்களிலே பல்வேறு நிலையிலே இருக்கின்ற திறமை வாய்ந்தவர்கள் மத்தியிலே பவுலும் பர்னபாவும் நமக்கு நம்முடைய தாழ்நிலையை உணர்த்துகின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாமும் சாதாரண மனிதர்கள், நம்மிடம் இருப்பதெல்லாம் இறைவன் கொடுத்தது என்பதை உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இணை சட்டம் 8ஆம் அதிகாரத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் இறைவனிடமிருந்துதான் என்பதை உணர்ந்து எவ்வித செருக்குமின்றி தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய விருப்பப்படி நம்மாலான நல்ல காரியங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்யத்தான் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இணை சட்டம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும், உங்கள் ஆடு மாடுகள் பலுகும் போதும், வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும், உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும், நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். பவுலும் பர்னபாவும் அப்படித்தான். எங்களிடம் ஒன்றுமில்லை, நாங்கள் மட்கலங்கள், நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாங்கள் கடவுள் அல்ல, நாங்களும் உங்களை போன்ற சாதாரண மனிதர்கள், எல்லாம் வல்லவரை சார்ந்திருக்கிறோம். அவரே நம்மை வாழ வைப்பவர், நமக்கு மீட்பு அளிப்பவர். அவருடைய நற்செய்தியைத்தான் அறிவிக்கிறோம், அவருடைய கருவிகளாகத்தான் இருக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டதிலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 10வது திருவசனம் சொல்வது போல, நீங்களோ உங்களுக்கு குறிக்கப்பட்டதெல்லாம் செய்து முடித்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், நாங்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் எனும் விதத்தில் நாம் எல்லாருமே ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பை கட்டளைகளை பின்பற்றுவதன் வழியாக வெளிப்படுத்த வேண்டும். தொடர்ந்து நல்லது செய்வது வழியாக வெளிப்படுத்த வேண்டும். நல்லது செய்தும் நாம் போற்றப்பட வேண்டும், வாழ்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் எல்லா மகிமையும் அவருக்கே. இன்றைய திருப்பாடல் நமக்கு கூறுவது போல, எங்களுக்கென்று ஆண்டவரே மாட்சிமை உம் பெயருக்கே உரித்தாக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய பேரன்பை போற்றி வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை நினைவில் கொண்டு தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கை பயணத்தை நடத்துவோம். ஆமேன்.